அவர் சிரிக்கும் அந்த பொழுது பூரிப்போ பூரிப்பு அதை கண்ட அந்த பொழுது இருசூழ்ந்த நேரம் பனி தூவும் வேளை அழுகுரல் ஒன்றை நான் தேடினேன் அழுகாத தென்றல் வீசிடும் வேளை வானலை தேடி நான் ஓடினேன். மேற்பார்கள் யாவரும் அவர் பாதம் பணிய சாஸ்திரிகள் மூவாரும் அதன் பின்னே தொடர உனக்காகவும் எனக்காகவும் இவ்வுலகில் பிறந்த மனுவேலன் அவரே அதை நீ மறவாதே. பக்தியில் கன்னி மரியாளின் மடியில் தூதர்கள் பாடிட தேவமாலையாம் கண்டீர் அழகோ அழகு. அவர் சிரிக்கும் அந்த பொழுது பூரிப்போ பூரிப்பு அதை கண்ட அந்த பொழுது இருசூழ்ந்த நேரம் பனி தூவும் வேளை அழுகுரல் ஒன்றை நான் தேடினேன் அழுகாத தென்றல் வீசிடும் வேளை வானலை தேடி நான் ஓடினேன். மேல்மாயின் கோலாமாய் நம்மால் பிறந்தார் ராஜாதி ராஜாவாய் நம் தேவன் பிறந்தார். உன்னோடும் என்னோடும் எந்நாளும் வாழாரின் பிறப்பால் இன்பங்கள் இவர்கள் மத்தியில் கன்னி மரியாளின் மடியில் தூதர்கள் பாடிட தேவமாலையாம் கண்டீர் அழகோ அழகு. அவர் சிரிக்கும் அந்த பொழுது பூரிப்போ பூரிப்பு அதை கண்ட அந்த பொழுது இருசூழ்ந்த நேரம் பனி தூவும் வேளை அழுகுரல் ஒன்றை நான் தேடினேன் அடங்காத தென்றல் வீசிடும் வேளை வானலை தேடி நான் ஓடினேன். பாலன் நின்று பிறந்தார் இருசூழ்ந்த நேரம் பனி தூவும் வேளை அழுகுரல் ஒன்றை நான் தேடினேன் அடங்காத தென்றல் வீசிடும் வேளை வானலை தேடி நான் ஓடினேன். நிற்பர்கள் நிற்பர்கள் மத்தியில் மத்தியில் கன்னி மரியாளின் மடியில் தூதர்கள் தூதர்கள் பாடிட பாடிட தேவபாலனை நான் கண்டேன் அழகோ அழகோ அழகு அழகு. அவர் சிரிக்கும் அந்த பொழுது பூரிப்போ பூரிப்போ பூரிப்பு பூரிப்பு அதை கண்ட அந்த பொழுது Merry Christmas, Happy New Year. Merry Christmas, Happy New Year. Merry Christmas, Happy New Year. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் எம்மையில் சுகித்திருக்கவும்
மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வாராக. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் நிறைந்து பரத்தில் வீற்றிருக்கின்ற எங்களுடைய பரம தகப்பனை, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தம்முடைய வேத வாக்கியத்தின்படி உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும், விடுதலையை எங்கள் வாழ்வில் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். அடியினை மறைத்து உம்முடைய வார்த்தைகளை விளங்கச் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியத்திலே தேவனாய் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்கள் சிநேகிதனாக இருப்பேன், நீங்கள் என் சிநேகிதனாக இருப்பீர்கள். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமும் அல்ல, ஒரு மார்க்கமும் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு குடும்பம். கிறிஸ்து நாம் ஒரு குடும்பமாக அவரோடு இணைந்திருப்பதைத்தான் விரும்புகின்றார். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியத்திலே அநேக இடங்களிலே அவர் நம்மை குடும்ப உறவுகளாக அடையாளப்படுத்தியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மையமான ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து இந்த பூமியின் ஜனங்களை எல்லாம் தம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கின்றார். அப்படி என்றால் அவர் நாம் எல்லாருக்கும் பரம தகப்பனாக இருக்கின்றார். ஆகவே மதம் என்றோ மார்க்கம் என்றோ நாம் சொல்லுவது ஏற்புடையதல்ல. இது ஒரு குடும்பம். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் அவரிடத்திலே உரிமையாக வரலாம், உரிமையாக அவரோடு சேரலாம். இந்த நாளிலே இந்த சிநேகிதன் என்கின்ற ஒரு உறவை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சிநேகிதன் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனை குறித்து அறிய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், அவனுடைய நண்பன் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது அவனை குறித்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் நண்பன் என்று சொல்லும் பொழுது ஒரு நண்பனிடத்திலே இன்னொரு நண்பன் எதையும் மறைத்து வைக்க மாட்டான். ஒரு நண்பனிடத்திலே போய் நாம் கேட்கின்ற பொழுது மற்றவனை குறித்த அனைத்து காரியங்களையும் அவனிடத்தில் தெளிவாக அறிய முடியும். ஏனென்றால் ஒரு மனிதனை குறித்து முழுமையான தகவல் அவனுடைய நண்பனிடத்தில் தான் இருக்கும். ஏனென்றால் நண்பனிடத்திலே யாரும் எதையும் மறைத்து வைப்பதில்லை, மறைவாக வைப்பதும் இல்லை, எல்லாவற்றையும் வெளியரங்கமாக வைத்திருப்பார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நண்பன், நீங்கள் எனக்கு நண்பனாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உறவு மேன்மையான ஒரு உறவாக இருக்கின்றது. இந்த உறவுக்கு ஈடு இணையே கிடையாது. நாம் கிறிஸ்துவை தூரத்தில் வைத்து நாம் பார்க்கின்றோம். அவருக்கும் நமக்கும் இடையே நிறைய இடைவெளிகள் காணப்படுகின்றது. இந்த வேத வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் ஒரு இடைவெளியை உங்களுக்கும் அவருக்கும் இடையாக வைக்கவில்லை. அவர் மனுக்குலத்திற்கும் தமக்குமான உறவை மிக நெருக்கமாகவே வைத்திருக்கின்றார். அப்படியானால் இன்னும் விளங்கிக் கொள்ளும்படி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை கழுத்தோடு கழுத்தாக ஆற தழுவிக் கொள்வான். இவ்விதமாக ஒரு நெருக்கம்தான் நண்பர்களுக்கு ஊடாக இருக்கும். ஒரு நண்பன் தன் நண்பனுக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டான். அவன்தான் உண்மையான நண்பன் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவும் நமக்கு அப்படித்தான் விளங்கி இருக்கின்றார். ஒரு உண்மையான நண்பனாக அவர் நமக்கு இருக்கின்றார். நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் அவர் கூர்ந்து கவனிக்கிறவராகவும், நம்மை நல்வழிப்படுத்துகிறவராகவும், நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், வியாகுலங்கள், துயரங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது உற்ற துணையாக நின்று நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கின்றார். ஆனால் நாமோ அவரை ரொம்ப தூரத்தில் வைத்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவதற்கு நாம் அநேக நேரங்களிலே இன்னொரு மனுக்குலத்தினுடைய தயவை நாடுகிறவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படி ஒரு அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீங்கள் தைரியமாக பிரவேசிக்கலாம். அவரிடத்திலே உரிமையோடு நீங்கள் கேட்கின்றான்.
ஏனென்றால் நண்பன் என்று அவர் அழைக்கின்றார். நண்பனிடத்திலே நாம் எவ்வளவு உரிமையோடு நம்முடைய தேவைகளையும் நம்முடைய பிரச்சனைகளையும் சொல்லுவோமோ அந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துவின் இடத்திலே நாம் சேருவதற்குத்தான் இந்த நண்பன் என்கின்ற பதத்தை அவர் இங்கே பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் அவர் சொல்லுகிறார், என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். இயேசு இந்த இடத்தில் ஒரு காரியத்தை ஆழமாக சொல்லுகிறார். இந்த உலக மனிதர்கள் நம்முடைய சரீரத்தை மாத்திரம் கொள்ள வல்லவர்களாக இருக்கிறார்கள். அதை மின்றி இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரீரம் ஒரு நாள் அழிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மை அழைத்த இயேசு நம்மை நித்திய காலமாக அவரோடு நம்மை வைத்துக் கொள்வதற்காகத்தான் வந்தார். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் ஆவியையும் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் திருவளம் பற்றுகின்றார். நீங்கள் இயேசுவுக்கு சிநேகிதராய் வந்தால் உங்கள் ஆத்துமா ஜீவனோடு இருக்கும், உங்கள் ஆவி ஜீவனோடு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னத வாழ்வை உங்களுக்கு கொடுக்கின்றார். ஆத்துமா நமக்குள் உயிர் பெற்றிருக்கும் என்று சொன்னால், ஆவி நமக்குள் உயிர் பெற்றிருக்கும் என்றால் ஒரு கலக்கம் இருக்காது. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமாவே ஏன் நீ கலங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்து இரு, அவரால் நாம் விரும்புகிற காரியம் வரும், அவரால் நன்மையான காரியங்கள் வரும் என்று அவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுக்கு நாம் சிநேகிதனாக இருப்போம் என்று சொன்னால் நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே தான் இங்கே சொல்லுகிறார், மனிதர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். மனிதர்களை நேசியுங்கள், மனிதரிடத்திலே அன்பு செலுத்துங்கள். பிற மனு குலத்தை நீங்கள் அவருடைய உயிரை நீங்கள் மதிப்பிடுங்கள், மதித்து நடங்கள். அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஆகவே பிற மனுக்குலத்தை நாம் அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. அவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட குறைவுள்ள நிலைகளில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டாம். இயேசு சொல்லுகிறார், சிநேகிதனே என்று சொல்லுகிறார், என் நண்பனே என்று சொல்கிறார். நான் உனக்கு இருக்கிறேன், நீ ஏன் பிறருக்கு பயப்படுகிறாய்? பிற காரியங்களை குறித்து ஏன் தயங்கி கொண்டிருக்கிறாய்? ஒன்றை குறித்தும் நீ கவலைப்படாது, நான் உனக்கு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு சிநேகிதனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சிநேகிதன் எல்லா நிலையிலும் கூடவே இருப்பான். அவனை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலை இருக்க மாட்டான். அவனுக்கு எந்த விதமான தேவைகள் இருந்தாலும் அந்த சிநேகிதன் கூடவே இருப்பான். அது மாத்திரமில்லை, இந்த உலகத்திலே நல்ல சிநேகிதர்களும் இருக்கிறார்கள், கெட்ட சிநேகிதர்களும் இருக்கிறார்கள். சில சிநேகிதன் கெட்ட வழிகளில் நம்மை நடத்துகிறவனாக இருப்பான். ஆனால் சில நண்பர்கள் நம்மை நல்ல வழிகளில் நடத்துகிறவர்களாக இருப்பார்கள். இங்கு இயேசு எப்படிப்பட்ட ஒரு நண்பனாக இருக்கிறார் என்றால் நல்ல நண்பனாக இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த உலகத்திலே மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக நேரங்களிலே இந்த உலக மனிதர்களுக்கு நாம் பயப்படுகிறோம். அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்று பயப்படுகிறோம். அவர்கள் உடலில் அளவில் பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பயப்படுகிறோம். இல்லை என்றால் தீய செயல்களை செய்கிறதில்லை துணிகரம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பயப்படுகிறோம். இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நான் உனக்கு இருக்கிறேன், ஒரு சிநேகிதனாக இருக்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு ஏன் கலக்கம் என்று அவர் சொல்லுகிறார். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வா இருக்கிறேன். உன்னுடைய எந்த குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் நான் கூடவே இருந்து அதை தீர்த்து வைப்பதற்கு உறுதியாக உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவை சிநேகிதனாக நாம் பெற்றிருக்கிறோமா? இல்லை. அவரை ஒரு தெய்வம் என்று சொல்லி அவருக்கும் நமக்கும் இடையாக நிறைய இடைவெளிகளை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு தூரத்தில் நின்று அவரை பார்க்கிறவர்களா இருக்கிறோமா? அவர் தெய்வம்தான், தெய்வ குமாரன் தான். அவர்தான் மெய்யான தேவன், அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர் மாத்திரமே தெய்வம். அப்படி இருக்கின்ற அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சிநேகிதன். ஒரு தெய்வம் எப்படி நம்முடைய சிநேகிதனா இருக்க முடியும்? அதுதான் வியப்பான ஒரு காரியம். பிரியமானவர்களே, ஒரு தெய்வம், ஒரு கடவுள் நம்மோடு, ஒரு தெய்வம் இயேசு என்கின்ற அந்த தெய்வம் நம்மோடு ஒரு சிநேகிதனா இருக்கும் பொழுது அதை விட வேறு நமக்கு என்ன வேண்டும்? தெய்வ துணை இருந்தால்
நாம் சகலத்தையும் செய்து விடலாம். ஆம், அந்த இயேசு சொல்லுகிறார், நான் உன் சிநேகிதனாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீ என் கற்பனைகளை கைக்கொண்டு கனி கொடுக்கிறவர்களாய் வாழும் பொழுது நான் உன் சிநேகிதனாக இருப்பேன். என்ன கனி கொடுக்க சொல்லுகிறார்? இந்த உலகத்திலே நாம் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்கிறது தான் கிறிஸ்துவின் விருப்பமாக நம்மை குறித்திருக்கிறது. அதுதான் பிரசங்கியில் சொல்லுகிறார், நன்மை செய்வதை தவிர வேறொரு நன்மை உங்களுக்கு இல்லை என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆதியாகமத்திலே சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று. கனி என்றால் நன்மை செய்கிறது தான். நம் வாழ்க்கையிலே பிறருக்காக நாம் நன்மை செய்ய வேண்டும். நம்மை வைத்து யாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தீமையான காரியம் நடந்துவிடக் கூடாது என்பதிலே மிகவும் அக்கறை உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். உங்களை கொண்டு எத்தனை பேருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்திருக்கிறது. சிலர் இருக்கிறார்கள், தனக்கு மாத்திரம் நன்மையை தேடிக்கொள்வார்கள். சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் தனக்கு மாத்திரம் நன்மை, தன் தேவையை தனக்கு பூர்த்தி செய்கிறவர்களுக்கும் நன்மையை தேடுவார்கள். ஆனால் பிறருக்கு நன்மையை தேட மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, உனக்கு தீமை செய்கிறவர்களையும் உன்னை கஷ்டப்படுத்துகிறவர்களையும் உன்னை தூஷிக்கிறவர்களுக்கும் நன்மை செய். என்ன சொல்ல வருகிறார்? கனி என்றால் நாம் எல்லாருக்கும் நன்மையே செய்து கொண்டிருக்கணும். கணவனுக்கு நன்மை செய்யணும், மனைவிக்கு நன்மை செய்யணும், பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும், பெற்றோருக்கு நன்மை செய்யணும், சகோதரர்களுக்கு நன்மை செய்யணும், உறவுகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்ய வேண்டும், நண்பர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும், நம்மை விட்டு விலகி இருக்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஆகவே எல்லா நிலைகளிலும் நாம் செய்கின்ற செய்கைகள் நன்மை செய்வதாகவே இருக்க வேண்டும். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இயேசு எங்கேயாவது தீமை செய்திருக்கிறாரா? யாருக்காவது? இல்லை. யாருக்கெல்லாம் நன்மை தேவையோ அவர்கள் எல்லாம் இயேசுவினிடத்தில் வரலாம். இயேசுவினிடத்தில் வருகிற அத்தனை பேர்களுக்கும் பூரணமான நன்மை பெருக்கெடுத்து அவரிடத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் இல்லாத நன்மை ஒன்றுமே இல்லை. அவரிடத்தில் இருப்பது அத்தனையுமே நன்மைதான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பிரியமாக நடக்கிறவர்களுக்கு இந்த உலகத்திலே எல்லா காரியம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சில சூழ்நிலைகளிலே நம் வாழ்வில் நடக்கிற சில சம்பவங்கள் நமக்கு தீமையாக தோன்றலாம். ஆனால் அதனுடைய முடிவை பார்த்தால் அது பெருத்த நன்மையாக நமக்கு முடிந்திருக்கும். அதை தான் வேதம் அப்படி சொல்லுகிறது, சகலமும் அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவை நீங்கள் சிநேகிதனாக அறிந்திருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். சிநேகிதனிடத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் பேசுவீர்கள்? எதெல்லாம் பேசுவீர்கள்? எதையாவது மறைத்து வைத்திருப்பீர்களா? எனக்கு இயேசு சொல்லுகிறார், நான் உன் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு உற்ற சிநேகிதன் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் நீ ஒன்றையும் மறைக்காது. நீ எந்த நிலையில் இருக்கிறாய் அப்படியே வா. உன்னுடைய சரீரத்தின் வெளித்தோட்டத்தில் பலவீனம் இருக்கிறது, அப்படியே வா. உன் சரீரத்தின் உள்தோட்டத்தில் பலவீனம் இருக்கிறது, அப்படியே வா. நீ வெளித்தோட்டத்தில் பரிசுத்தமாய் காணப்படுகிறாயா? அப்படியே வா. உள்தோட்டத்தில் நீ அசுத்தமாய் இருக்கிறாயா? அப்படியே வா. இயேசுவினிடத்தில் ஒன்றையும் மறைக்காது. உனக்கு ஒரு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? ஒரு போராட்டமா? அவரிடத்தில் சொல். ஒரு பிரச்சனையா? அவரிடத்தில் சொல். ஒரு பலவீனமா? இயேசுவினிடத்தில் சொல். உன் நண்பன் அவர் சொல்லுகிறார், நீ அவரிடத்தில் தயக்கமின்றி சொல். பாவ வாழ்க்கை அந்தரங்கத்திலே கொடூரமாக உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிறதா? இயேசுவினிடத்தில் சொல். இயேசுவே, என் இடத்தில் இந்த பாவம் கொடூரமா இருக்கிறது. இதை வெளியே சொன்னால் மிகவும் அவலட்சணமா இருக்கும். ஆனால் இது யாருக்கும் தெரியாது. என் வாழ்க்கையில் அது இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இயேசுவினிடத்தில் வாருங்கள். தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே, என் நிலை இந்த பாவத்திலே இவ்வளவு கொடூரமா இருக்கிறது, என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லுங்கள். எந்த பாவம் யார் மூலமாய் உங்களுக்கு வருகிறதோ இயேசுவினிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, அவர்களையும் ரட்சித்துக் கொள்ளும், என்னையும் ரட்சித்துக் கொள்ளும். நானும் இந்த பாவத்தை நீடிக்க கூடாது. என்னை இந்த பாவத்துக்குள் வழி நடத்துகிற அவர்களும் அதில் நீடிக்க கூடாது. ஆகவே இருவரையும் காப்பாற்றும் என்று சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க. மறுநாள்ல ஆண்டவர் அந்த காரியத்தை தீர்த்து வைப்பார். ஒன்று உங்களை அவங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவாரு, இல்லை அவங்கள உங்கள்கிட்ட இருந்து பிடித்து கொண்டு போவார். பிரித்து கொண்டு போவார் என்று சொன்னால் மறிப்பு செய்வதல்ல, அவர்களை வேறு திசைக்கு கொண்டு போவார். உங்களை வேறு திசைக்கு கொண்டு போய் நீங்கள் இருவரும் செய்த அந்த தவறிலிருந்து இருவரையும் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அதை மன்னிக்கவும் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவை ஒரு சிநேகிதனாக பார். அவர் தெய்வம் தான், கடவுள் தான், அவர் ஆராதிக்கக்கூடியவர் தான், அவர் போற்றுதற்குரியவர் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்பேற்பட்டவர் சொல்லுகிறார், நான் உன் சிநேகிதன் என்று சொல்லுகிறார்.
நான் உனக்கு சிநேகிதன். நீ மிகுந்த கனி கொடுத்தால் எனக்கு சிநேகிதன் ஆயிருப்பாய். நீ நன்மை செய்ய ஆவலோடு வா. நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற தீராத ஆசை உனக்குள் பெருக்கெடுத்து ஓடும் என்று சொன்னால் இயேசுவினிடத்தில் வா. அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசுவை இதுவரைக்கும் எப்படி பார்த்தீர்கள்? அவர் யாரோ? அவர் ஒரு தெய்வம். நான் ஒரு பாவி. நான் இடத்தில் நெருங்கி செல்ல முடியாது. அவருடைய கழுத்தை கட்டிக்கொள்ள முடியாது. அவர் என்னை ஆற தழுவிக்கொள்ள மாட்டார். அவரிடத்தில் நான் தூரமாக நின்றுதான் வேண்டுதல் செய்ய வேண்டும். இல்லை இல்லை, அவர் நம்மில் ஒருவராக வந்தார். ஒரு சிநேகிதனாக இருக்கிறார். இன்னும் அவரை குறித்து பல காரியங்கள் இருக்கிறது. வருகிற வாரங்களில் நாம் அதை குறித்து பார்க்க போகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். போன தடவையிலே நாம் பார்த்தோம், அவர் நம்மை பிள்ளையாக அங்கீகரிக்கிறதை பார்த்தோம். நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே அவர் நம்மை சிநேகிதன் என்று சொல்லுகிறார். ஒரு சிநேகிதன் நம்மை எப்படி நேசிக்க முடியுமோ அப்படி நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு சிநேகிதனிடத்தில், உண்மையான சிநேகிதனிடத்தில் நீங்கள் எப்படி இருப்பீர்களோ அப்படி இன்று இயேசுவினிடத்தில் திரும்புங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை நன்மையினால் முடிசூட்டப்படும். இன்னும் சில நாட்களுக்குள் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? புதிய ஆண்டை குறித்து பலவிதமான எதிர்பார்ப்பு உங்களில் இருக்கும். இயேசுவை சிநேகிதனாக உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்வில் சிநேகிதனாகி மாறிவிட்டால் உங்கள் வாழ்க்கையின் எந்த நன்மைக்கும் குறைவு இருக்காது. ஆம், நன்மையான எல்லா ஈவுகளும் பரத்திலிருந்து ஜோதியின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அத்தனை நன்மைகளும் உங்கள் வாழ்வில் இந்த புதிய ஆண்டிலே பெருக்கெடுத்து ஓடும். கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை நினைவு கூற ஆவலோடு இருக்கிற உங்கள் வாழ்விலே கர்த்தர் ஒரு நண்பனாக இருந்து அரும்பெரும் காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்று முதல் இயேசுவை நண்பனாக பாருங்கள், நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இதோ உம்முடைய பாதம் இருக்கிற பிள்ளைகள் எத்தனை காலம் நீர் ஒரு நண்பன் என்பதை மறந்து விட்டார்கள். உம்மை தூரத்தில் வைத்து பார்த்திருக்கிறார்கள். உம்மிடத்தில் கிட்டி சேர்வதற்கும் உம்மிடத்தில் நெருங்கி பழகுவதற்கும் அவர்கள் தயக்கம் காட்டியிருக்கலாம். நீர் ஒரு நண்பன் என்று சொல்லுகிறேன். ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனுடைய நிலையை அறிந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த நண்பனுடைய எந்த நிலை இருந்தாலும் உடனிருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிறவனாக இருக்கிறான். அப்படியே நீர் எங்களுக்கு இருக்கிறீர்களா? ஏதோ உங்களுடைய இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இன்று முதல் உம்மை நண்பனாக பாவித்து மோடு நெருங்கி சேரும். தன் நிலை அனைத்தையும் உண்மையாய் உம்மிடத்தில் அறிக்கையிட்டு உம்மிடத்திலிருந்து சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உதவிச்சு. விசேஷமாக அந்தரங்க பாவ கட்டுகளினால் கட்டப்பட்டு அடிமையாயிருப்பார்கள் என்று சொன்னார். இதோ இந்த நாளிலே உம்மை நோக்கி இவர்களை கூப்பிடுகிற பொழுது தூய ஆவியானவர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்து அதன் மூலமாக பரிசுத்த ஆவி அவர்களை கொடுத்து அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையும் புத்தாண்டு பண்டிகையும் புத்தாண்டுக்குள் பிரவேசிக்கிற நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு நண்பனை தன் வாழ்வில் பெற்றுக்கொண்டேன். இதுவரைக்கும் உலகத்தில் எத்தனையோ நண்பர்களை பார்த்திருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், வஞ்சித்திருக்கலாம், விட்டு ஓடி இருக்கலாம், நம்மை பலவிதமான இன்னல்களுக்கு தள்ளிவிட்டிருக்கலாம், தூசித்திருக்கலாம். இதோ இயேசப்பா, நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறீங்க. உண்மை இந்த நண்பனாக இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு இன்று முதல் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் புதிதாக எடுத்து வைத்து உம்மோடு சிநேகிதம் கொண்டு உம்மோடு ஜபித்து உம்மோடு வேதத்தை வாசித்து அனுதினமும் உம்மோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உம்முடைய பாதம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கலக்கங்கள், வியாகுலங்கள், சமாதான குறைச்சல்கள் எல்லாவற்றையும் அகற்றி சமாதானம், சந்தோஷம், மன நிறைவை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், ரட்சித்துக் கொள்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியை தந்து அபிஷேகம் பண்ணி காத்து வழி நடத்தும். நம்முடைய நண்பனாக இந்த உலகத்தில் உலாவி மறுமையில் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறது. இயேசுவோடு ஜெபிக்கிறோம் வல்லம் பிதாவே. ஆமென். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன்.
மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய் நானே நல்ல மேய்ப்பன் நானே